ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கிற யாரடா பீச்சில் இருக்கோங்க. ஸோ லாஸ்ட் vlogல நம்ம ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் விசாகப்பட்டினத்துல இருந்து யாரடா பீச் வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த vlogs எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த vlogல நாம யாரடா பீச்ல இருந்து ஆர்கே பீச் வரைக்கும் பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ இது வந்து யாரடா பீச்ல இருந்து ஆர்கே பீச்சுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு கைட் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் ஆர்கே பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மரைன் மியூசியம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம விசாகப்பட்டினத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம யாரடா பீச்சில் இருந்து ஆர்கே பீச் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ளே போகலாம். ஆர்வி பீச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்சஸான யாரடா பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ இங்கிருந்து நாம பஸ் வந்துருச்சு பாருங்க. நம்ம பேசிட்டு இருக்கவே இங்கிருந்து நாம இந்த பஸ்ல சிந்தியா போயிட்டு அங்கிருந்து நாம ஆர்வி பீச்சா ஆர்கே பீச்சான்னு தெரியல. ஸோ மெயின் பீச், விசாகப்பட்டினத்தோட மெயின் பீச், அங்க போக போறோம். குட்டி பஸ் தானே பாக்குறீங்க, இந்த மலைகள் மேல போகுங்க காட் செக்ஷன்ல, அதனாலதான் குட்டி பஸ் வந்திருக்கு. கிளம்பலாமா மக்களே? மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு இளநீ கடை எல்லாம் இருக்குங்க. அழகா நீங்க பீச்சை சுத்தி பார்த்துட்டு இளநீ எல்லாம் குடிச்சிட்டு பார்க்கிங்கெல்லாம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்கு. நீங்க கார் பைக்ல எல்லாம் வந்தா சேஃபா இங்க நிறுத்திடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 16ஆம் நம்பர் பஸ்ஸுங்க. இந்த 16ஆம் நம்பர் பஸ்ல சிந்தியா போயிட்டு நம்ம அங்கிருந்து ஆர்கே பீச் போய்க்கலாம். இது ஃபுல்லா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மக்களே. இந்த மலைகள் மேல இருந்து தான் வரும். விசாகப்பட்டினம் சிட்டி பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு அந்த சைடு இருக்கு. மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குல தான் மொத்த விசாகப்பட்டினம் நகரமே இருக்குங்க. கடல் வரைக்குமே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அப்படியே தவழ்ந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பஸ் எடுத்துருச்சு, வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரடா பீச்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்க பாத்தீங்கல்ல, இந்த கிராமத்து வரைக்குமே வந்து பஸ் வருது. காலையில வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டாங்க. ஒரு டீ கடை இருந்துச்சு கிராமத்துக்கு வெளியே, அங்கேயே நிறுத்திட்டாங்க. ஏன்னா காலையில அவ்வளவா மக்கள் வரலைங்க, என்ன தவிர வேற யாருமே இல்லை. அதனால காலையில ஃபர்ஸ்ட் 2 சர்வீஸ் மட்டும் அங்கேயே கிராமத்துக்கு பக்கத்துலயே நிறுத்திடுவாங்களாம். அதுக்கப்புறம் வர சர்வீசஸ் எல்லாமே வந்து பீச் வரைக்குமே வரும். பீச் பஸ் ஸ்டாண்ட் இப்ப வந்து திரும்பிட்டு போச்சு பாத்தீங்களா ஜங்ஷனு. ஸோ அது வரைக்குமே வருமா. ஸோ இந்த வர்ற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காடுகளா தாங்க இருக்கு, மலைகளுக்கு அடியில. ஸோ விசாகப்பட்டினம் ஃபுல்லாவே வந்து பீச் சைடு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து முடிகிற இடத்துல தாங்க கடல் ஆரம்பிக்குது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம யாரடா பீச் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோங்க. வேற லெவல்ல இருக்கு. பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து யாரடா பீச் வரைக்கும் எப்படி பஸ்ல வரதுன்னு பார்த்தோம். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. இங்க இருந்து சிந்தியா வரைக்கும் போறதுக்கு 35 ரூபா. ஸோ இந்த ட்ரிப்ல வந்து நம்ம சிந்தியா போயிட்டு சிந்தியால இருந்து ஆர்கே பீச் போக போறோம். ஸோ நம்ம விசாகப்பட்டினத்தோட முக்கியமான பீச் ஆர்கே பீச், அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க பயணிக்கலாம் மக்களே. யாரடா பீச்ல இருந்து நம்ம சிந்தியா போயிட்டு இருக்கோம். பீச்ல இருந்து எடுத்தோன்னே இந்த ஆரடா வில்லேஜ் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு குட்டி டிஃபன் ஷாப் இருக்குங்க. அங்க பிரேக் எடுத்திருக்காங்க பஸ்ஸு. டிரைவர் கண்டக்டர் டீ சாப்பிட போயிருக்காங்க. இங்க பாருங்களா, ஒரு குட்டி கடை. ஸோ இங்க வந்தா ஃபுட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இந்த கடை இருக்கும். பட் இருந்தாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. பீச்சில் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான கிராமங்க. இதுதான் கடைசி கிராமம். இதுக்கப்புறம் கடல் தான், பின்னாடி மலை ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் சிட்டி, விசாகப்பட்டினம் சிட்டி. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. 16ஆம் நம்பர் பஸ்ல வரணும் சிந்தியாங்கிற பிளேஸ்ல இருந்து. ஐ திங்க் இது காஜ்வாக்கால இருந்து சிந்தியா வழியா யாரடா பீச் வரைக்கும் வர பஸ்ஸுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா நம்ம கடலோரத்துல இருக்கிற யாரடா வில்லேஜ்ல இருந்து மலை மேல ஏறி இப்போ நம்ம மலை மேல இருக்கிற டிஃபென்ஸ் செக்டரோட பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க வாழ்ற இடங்கள் இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. அதனாலதான் வந்து இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீட்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாவே வந்து ரேடார் சிஸ்டம்ஸ், நேவல் டிபார்ட்மெண்ட்டோட ஆபீசஸ்னு செம்ம ஹை செக்யூரிட்டி ஜோனுங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம தாண்டிட்டு இருக்கிறதே வந்து இங்க இருக்கிற நேவல் ஆபீசர்ஸ் தாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. சோ அப்படியே சூப்பரா நம்ம ஒரு பாட்டோட ரசிச்சுட்டே போலாமா? நம்ம யாரடா பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற காட் செக்ஷன்ல டிராவல் பண்ற வைபே வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் டிஃபென்ஸ் செக்டர் எல்லாம் இருக்கிற இடத்துல டிராவல் பண்றது வேற லெவல் வைபு. சோ இது உங்களுக்காக ஆஸ் யூசுவல் நம்ம இளையராஜா சாங் தான், பட் இது கொஞ்சம் நல்லா பெப்பி சாங்க. தேவர் மகன்ல இருந்து வந்த சாங் இதோ உங்களுக்காக. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்ப ஹோய், ஜல்லிக்காலைய போல் துள்ளி கூதிப்ப, ஒரு பம்பரம்மா சுத்தி அடிப்ப ஹோய், உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்ப. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. சுத்த தமிழ் வீரோ ரத்தத்துல ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ, எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆளு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு, ஊராரும் அண்ணனா தம்பியா பார்க்கும் அன்பான உள்ளந்தான் உள்ளவாரு, யாராச்சும் முட்டினா மோதினா போச்சு அஞ்சாம குட்டுவார் தட்டுவாரு, ஒரு வாய்க்கோடு பெடுத்தா அடுத்தவன் வரட்டிலு பிழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விடயங்கள் பல அறிஞ்சவனா விவரங்கள் பல புரிஞ்சவனா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் பொடிச்சுதான், கை வீரல்ல சுத்தல அண்ணாச்சி உன புண்ணாக்கு தினப்ப. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, ஒரு பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. எங்கிட்டத்தா போட்டி போடுறவ வேட்டி காத்தில் பறக்கும் ஒரு சிரிக்கும், 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நான் பாஞ்சு பல்ல உடைப்ப சில்ல உடைப்ப, சூராதி சூரரும் தீரரும் யாரு, கோதாவில் ஒத்தையா நிக்கிறவரு, வந்தாக்கா நெத்தியில் மத்தியில் ஜோரா சுண்ணாம்பு பொட்டதா வைக்கிறவரு, கம்பு சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சூட்சுமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப யாருன்னு புரியும், படப்படவென அடிக்கட்டுமா பொடி பட உணனோர் கட்டுமா, அத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க, இடுப்புல போடுல உக்கத்தி உணனா முக்கடுப்பட. இப்ப சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்ப ஹோய், ஜல்லிக்காலைய போல் துள்ளி கூதிப்ப, ஒரு பம்பரம்மா சுத்தி அடிப்ப ஹோய், உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்ப. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. மக்களே, எப்படி இருந்துச்சு நம்ம எஸ்பிபி அவர்களும் சித்ரா அவர்களும் பாடினது? சூப்பரா இருக்குங்க இந்த சாங்ஸ் எல்லாம். தேவர் மகன் சாங்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருக்கும். தேவர் மகன் முக்கியமா எனக்கு ஏன் பிடிக்கும்னா, அது வந்து கரெக்டா வந்து எங்க தோட்டத்துக்கு பக்கத்திலேயே எடுத்த ஃபில்ம்ங்க. நம்ம அந்த கார்ல எல்லாம் போவாங்க தெரியுமா, நீங்க தேவர் மகன் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். முக்கியமா ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குங்க. 2 சைடும் வந்து மரங்கள் மூடி இருக்கும், நடுவுல வந்து ரோடு போகும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில
இருந்து ஆனைமலை அப்படின்னு ஊர் இருக்குங்க. ஆனைமலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்ல. ஸோ அங்க போற வழியில இருக்கிற பியூட்டிஃபுல்லான ரோடு, அங்கதான் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ லைவா வந்து அந்த ஷூட்டிங் எல்லாம் பார்த்ததுனாலயோ என்னமோ அந்த தேவர் மகன் படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட படத்துல வந்த சாங் தான் இப்ப நாம பார்த்தது. சூப்பரா இருக்குங்க. தேவர் மகன் சாங்ஸ் எல்லாமே, இஞ்சி இடுப்பழகி சாங்ஸ் எல்லாமே கூட நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாமே வந்து வேற லெவல் சாங்ஸ். நம்ம இளையராஜா அவர்களோட கோல்டன் பீரியட்ல வந்த சாங்ஸுங்க. 80ஸ்க்கு அப்புறம் 90ஸ்ல வந்த, ஏர்லி 90ஸ்ல வந்த படங்கள் அப்படிங்கிறதுனால எங்க 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த படங்கள் எல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்ப கேட்டாலும் ஐ திங்க் லைஃப் லாங் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாத சாங்ஸா இருக்கும். அதுவும் இந்த சாங் எல்லாம் அப்படியே நம்ம கமல்ஹாசன் அவர் வந்து சிலம்பாட்டம் ஆடிட்டு பாடுவாரு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. காட்சிப்படுத்துதல் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும், படத்தோட கான்செப்ட் எல்லாமே. ஸோ தேவர் மகன் படம்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க மக்களே. அதெல்லாம் வந்து ஒரு லெஜெண்டரி ஃபில்மு, தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில வந்த ஃபில்ம்ஸ்ல. ஸோ அந்த படத்துல வந்த சாங் வைப் பண்ணிட்டு நாம மலையில இருந்து இறங்கியாச்சுங்க. ஸோ இறங்கணுன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தியா ரீஜியன் ஸ்டார்ட் ஆயிடும். மலை மேலேயே வந்து எவ்வளவு டிஃபென்ஸ் செக்டர் யூனிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்களா. யூனிட்ஸ், ஆபீசஸ், ரேடார் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் மலை மேல ஹைட்ல என்னென்னலாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து மலை மேல வச்சிருக்காங்க. கீழே வந்துனே பாத்தீங்கன்னா நம்ம நேவல் ஆபீசர்ஸ்க்கு தேவையான மற்ற டிஃபென்ஸ் செக்டர் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க பசங்களா படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இது எல்லாமே வந்து சிந்தியா ரீஜன்ல இருக்குங்க. காலையில நாம வரும்போது பார்த்தோங்க எவ்வளவு ஸ்டாஃப் பஸ்ஸஸ் தெரியுமா. இங்க பாருங்க, மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் செக்டர் ஆஃபீஸர்ஸ் பார்க்க முடியுதுங்க. இதுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கரெக்டா வந்து கடல்ல முடிகிற இடத்துல இருக்கிற ஒரு டீப் ஹார்பர் அப்படிங்கிறதுனால இங்கதான் வந்து நம்ம சப்மரைன்ஸ் எல்லாம் கூட டாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா வந்து எவ்வளவு ஹை செக்யூரிட்டி ஜோனா இருக்கும்னு பாத்துக்கோங்க மக்களே. சோ அந்த அளவுக்கு வந்து பெரிய நேவல் ஆபீஸ் இங்க இருக்குன்னா அதுக்கு ஒர்க் பண்றதுக்காக எத்தனை நேவி ஆபீசர்ஸ் வந்து இங்க தங்கி இருக்க வேண்டியது வரும். சோ அவங்களுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இந்த சிந்தியா ரீஜனை சுத்தி தான் இருக்கு. அதனாலதான் வந்து இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஏரியா. அதுவும் வந்து யாரடா இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கல்ல. சோ காஜுவாக்கால இருந்து வர்ற இந்த பஸ்ல நாம சிந்தியா வந்து இறங்கியாச்சு மக்களே. சிந்தியா ரீச் ஆயாச்சு, வாங்க இறங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரடா பீச்ல இருந்து சிந்தியா வந்தாச்சுங்க. இங்கிருந்து நமக்கு 99 பஸ் நம்பர் கிடைக்குமா ஆர்கே பீச் போறதுக்கு. ஃபுல்லா நேவல் பேஸ் தாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டோட ஹை ஸ்கூலுங்க. ஜூனியர் காலேஜ், டிகிரி ஸ்கூல் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும் போல. நேவல் பேஸோட பசங்களுக்கு, அது அங்க ஒர்க் பண்றவங்களோட பசங்களுக்கான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்க, வெயிட் பண்ணுவோம். இங்கிருந்து டைரக்டா ஆர்கே பீச் லேண்ட் ஆயிட வேண்டியதுதான் 99 பஸ் பிடிச்சு. மக்களே, இன்கேஸ் யாரடா பீச்ல இருந்து சிந்தியா வந்துட்டு இங்கிருந்து டைரக்டா ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் போகணும்னா இந்த 400 சீரியஸ் பஸ்ல போயிடலாங்க. காஜுவாக்கால இருந்து ஆர்டிசி போற பஸ் இது 400 சீரிஸ் பஸ்ஸஸ். நாம 99 பிடிச்சு அப்படியே டைரக்டா பீச் போயிட போறோம், ஆர்கே பீச்சுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஆர்கே பீச் போறதுக்கு பஸ் கிடைச்சிருச்சுங்க. அது என்னன்னு தெரியலங்க, 99 பஸ்ஸஸ் வந்து சில பஸ்ஸஸ் நிக்காமயே போயிடுறாங்க. கடைசியில ஒரு பஸ் நிறுத்தினாங்க. நம்ம இங்கிருந்து சிந்தியால இருந்து ஆர்கே பீச் வரைக்கும் போறதுக்கு 35 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஸோ அங்கிருந்து நம்ம 30 ருபீஸ் கொடுத்து வந்தோம். ஸோ டோட்டலாக 65 ருபீஸ் ஆகுது. ஆமாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம ஏபிக்குள்ள வந்துட்டாவே வந்து நம்ம டவுன் பஸ்ஸஸோட ரேட் எல்லாம் வந்து நல்லாவே காஸ்ட்லியா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% அதிகம் நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது. நாம 10 ரூபா பே பண்ணோம்னா இங்க 14 ரூபா பே பண்ணோம். அந்த மாதிரி தான் இருக்கு இங்க இருக்கிற டிக்கெட் பிரைசஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம டிராவல் பண்றதுனா கூட ஓரளவுக்கு காஸ்ட்லி அஃபேர் தான். பட் ஆனா ஆட்டோ எல்லாம் கம்பேர்
பண்ணும்போது இது ஓரளவுக்கு பட்ஜெட் தான் வச்சுக்கோங்க. ஸோ பஸ் கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. பட் ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, கரெக்டா நம்ம வெயிட் பண்ணும்போது தான் அந்த டைம்ல அந்த பஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆச்சு இன்னைக்கு. பட் பரவாயில்ல, இங்க பாருங்க இது குட்டி குட்டி இன்ஜின்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஹார்பர் இருக்கிற ஏரியாங்க, அதனால நிறைய கார்கோ ஹேண்ட்லிங்கான ரயில்வே ட்ரக்ஸ் பார்க்க முடியும். நம்ம யார்டா பீச்சில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஏறி வந்தப்போ ஃபுல்லா டிஃபென்ஸ் செக்டர் பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரேடார்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ பீச் ஒட்டி பாத்தீங்கன்னா நிறைய இந்த நேவல் சம்பந்தமான, நேவல் ஹார்பர் சம்பந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எக்கச்சக்கமா இருக்குங்க. ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அவ்வளோ கண்டெய்னர் ஹேண்டலிங் கம்பெனிஸ் இருக்கு. எவ்வளவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்லி இந்த ரூட்ல நீங்க டிராவல் பண்ணாவே கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது எல்லாத்துலயுமே வந்து மோஸ்ட்லி இந்த ரயில்வே கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை இன்லேண்ட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு கரெக்டா ஹார்பர் வரைக்குமே கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதனால்தானோ என்னமோ விசாகப்பட்டினம் ஜங்ஷன் பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லொகேஷன் இருக்குங்க. ஃபுல்லா வந்து லைனா நூத்துக்கணக்கான இன்ஜின்ஸ் நிக்கும், லோகோ இன்ஜின்ஸ் நிக்கும். பாக்குறதுக்கே வந்து பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல, இந்த ஏரியா ஃபுல்லாவே இப்படிதான் கண்டெய்னர் ஹேண்ட்லிங்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடம் தான். செம்ம சூப்பரா இருக்குங்க. விசாகப்பட்டினமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. விசாகப்பட்டினம் சிட்டி வந்து இவ்வளோ பெருசா இருக்கும், இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். நீங்க பாருங்க, இன்னொரு ரயில்வே ட்ராக் அங்கங்க வந்து பேரலா கிட்டத்தட்ட 10-15 ரயில்வே லைன்ஸ் நம்ம இந்த பஸ்ல போற வழியிலேயே பார்த்துட்டோங்க. அந்த அளவுக்கு வந்து விசாகப்பட்டினம் ஹார்பர் சுத்தியுமே வந்து ரயில்வே நெட்வொர்க், கண்டெய்னர் ஹேண்ட்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வேற லெவல்ல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஹார்பர் பக்கத்துல போயிட்டீங்கன்னா நேவல் ஃபோர்ஸஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஹை செக்யூரிட்டி ஜோன் வேற. ஃபுல்லா வந்து இந்த ஹைவேஸ்ல எல்லாம் வந்து பிரிட்ஜஸ் ஆகட்டும், ஓவர் பிரிட்ஜஸ், அண்டர் பாசஸ்னு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டே தாங்க இருக்கு. செம்ம சூப்பரா இருந்துச்சு அண்ட் ஹாப்பியாவும் இருந்துச்சு. ஓகே, நம்ம சவுத் இந்தியால வந்து நிறைய சிட்டிஸ் இந்த மாதிரி பெருசு பெருசா மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம நாடு முன்னேறது ஹாப்பி தானே, என்ன சொல்றீங்க? ஸோ விசாகப்பட்டினம் இஸ் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான் சொல்லணுங்க. நான் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன மாதிரி பிளேசஸ் இருக்கும் அப்படின்ட்டு. சில ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போரிங் சிட்டி அப்படின்னு எல்லாம் போட்டுருந்துச்சு. பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு லொகேஷன்ஸுமே வந்து செம்ம எக்ஸாட்டிக்கான லொகேஷன்ஸுங்க. நம்ம நேத்து சிமாச்சலம் ஹில்ஸ் எல்லாம் போயிருந்தோம். அதுவும் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான கோவில்கள்ங்க. அதுல நம்ம சோழர்களோட கட்டமைப்பெல்லாம் கூட இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கும் போது செம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணா. ஸோ சிமாச்சலம் தவிர பார்த்தீங்கன்னா ருஷிகொண்டா பீச்சு, பீம்லி பீச்சு, அதுக்கப்புறம் நம்ம கைலாசகிரி ஹில்ஸு, அதுக்கு கீழே இருக்கிற டெனட்டி பீச், அங்க இருக்கிற அந்த ஓல்டு ஷிப், கரையொதுங்கின ஷிப்பு, அதை பார்த்துட்டு செம்ம சூப்பரா இருக்கிற அந்த பீச் லொகேஷன், பாறைகள் எல்லாம் நிறைஞ்ச பீச் லொகேஷன். இப்ப நம்ம போயிட்டு வந்த யாரடா பீச்சுன்னு விசாகப்பட்டினம் சுத்தியும் வந்து அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ். இங்க பாருங்க, ஒரு பெரிய லெவல்ல சோலார் பவர் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. இன்னும் என்னென்ன சர்ப்ரைசஸ் தான் காத்திருக்கும் தெரியலீங்க விசாகப்பட்டினத்துல. இது செம்ம பெரிய சோலார் ஃபீல்டுங்க. நான் பார்த்ததுலயே, நான் இது வரைக்கும் இந்தியால டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய பக்கம் பார்த்திருக்கேன். நம்ம கொள்ளைகள் பக்கத்துல போகும்போதும் பார்த்திருக்கேன். கொள்ளைகள்ல இருந்து நம்ம சத்தியமங்கலம் போற வழியில கொள்ளைகள் டவுன் பக்கத்திலேயே வந்து ஒரு இது இருக்கும், அதானி பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட். அதுக்கப்புறம் இந்த பவர் பிளான்ட் பாக்குறேன், நல்லா பெருசாவே இருக்கு. இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லங்க, அதுக்கு மேலேயும் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கு சோலார் பவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாருங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. சினர்ஜி ஷிப்பிங் பிரைவேட் லிமிடெட் வேர் ஹவுசஸ், இது பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும். பெரிய பெரிய வேர் ஹவுசஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இந்த பெரிய பெரிய ரயில்வே லைன்ஸ் போயிட்டு இருக்கும். எல்லாமே அப்படியே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்து கார்கோ ஏற்றி ஒன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஷிப் மூலமா கண்டெய்னருக்குள்ள, இல்ல கண்டெய்னர்ல இருந்து இந்த குடோனுக்கு வேர் ஹவுசஸ்க்கு கொண்டு வந்து அது இன்லாண்டுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு ஹைவேஸும் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு, ரயில்வே லைன்ஸும் உள்ள போயிட்டு இருக்கு. வேற லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க விசாகப்பட்டினம் சுத்தியும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஆர்கே பீச் வரைக்கும் போற டிராவல்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால இருந்தே நம்ம டிஃபென்ஸ் ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஹார்பர் பக்கத்துல இருக்கிற நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குடோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்டெய்னர் ஹேண்ட்லிங் ஏரியாஸ், அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. இது வந்து ரிசர்வ் போலீஸ் ஆஃபீஸ், போலீஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாங்க. அதுதான் தாண்டிட்டு இருக்கோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தாண்டணும் தெரியுமா? அது வந்து ஞானபுரம்னு சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் விசாகப்பட்டினம் ஜங்ஷனோட பேக் சைடு ஏரியா வந்து ஞானபுரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸும் தாண்டி இப்போ நம்ம சிட்டியோட இன்டீரியர்ஸ்குள்ள வந்தாச்சுங்க. இது ஃபுல்லாவே வந்து கமர்ஷியல் ஏரியாஸ் தான். நிறைய தியேட்டர்ஸ், இங்க பாருங்க கிளாக் டவர் ஒன்னு இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. பஸ் பேன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கு பஸ் பேஸ் விசாகப்பட்டினம் சிட்டிக்குள்ள. இது வந்து ஜெகதாம்பா தியேட்டர் இருக்கிற ஏரியா. ஜெகதாம்பா தியேட்டர், அதுக்கப்புறம் இங்க ஒரு கிளாக் டவர். ஸோ இந்த ஏரியாவை தான் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஜெகதாம்பாங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான பஸ் ஸ்டாப். ஸோ இந்த தியேட்டரோட லொகேஷன்னாலதான் வந்து இந்த ஏரியாக்கே வந்து ஜெகதாம்பா அப்படிங்கிற நேம்ங்க. சூப்பர்ல. ஒவ்வொரு சிட்டிலையும் பாருங்களா, ஒவ்வொரு லேண்ட்மார்க்னாலதான் வந்து அந்த இடம் வந்து பாப்புலர் ஆயிருது. ஸோ நம்ம ஜெகதாம்பா ஏரியாவை தாண்டி இப்போ டுவர்ட்ஸ் நம்ம ஆர்கே பீச் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணுங்க. இந்த 3 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விசாகப்பட்டினம் சிட்டியோட இன்டீரியர் ஏரியாஸ் தாங்க. அதுவும் நம்ம ஆர்கே பீச் போகிற எல்லா ரோடுமே வந்து செம்ம பிஸியான ரோடு. ஏன்னா விசாகப்பட்டினம் ஃபுல் சிட்டி, நம்ம சென்னை சிட்டிக்கு எப்படி மெரினா பீச்சோ அந்த மாதிரி விசாகப்பட்டினம் சிட்டிக்கு வந்து ஆர்கே பீச்சுங்க. ஸோ அதனால ஆர்கே பீச் நோக்கி போற எல்லா ரோடுமே வந்து செம்ம பிஸியான ரோடா இருக்கும். நிறைய சூப்பர் கெஃபேஸ், கமர்ஷியல் ஏரியாஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், கலெக்டரேட் ஆபீசஸ்னு அப்படியே செம்ம பாப்புலரான ஏரியா ஆர்கே பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ரோட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தொடர்ந்து ஒரே ஹாஸ்பிட்டல்ஸா இருக்குங்க. ஃபுல்லா வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் ஆம்புலன்ஸஸும் அதுதான் பார்க்க முடியுது. ஸோ விசாகப்பட்டினம் சிட்டிலேயே வந்து ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் இதுக்கு பேர் போன ஏரியா போல இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற ரீஜனு ரொம்ப பழைய சிட்டி கூடங்க. ஏன்னா பழைய காலத்துல இருந்தே வந்து ஹார்பருக்கு பேர் போன சிட்டியில மக்களே இதுதாங்க கலெக்டரேட் ஆஃபீஸ். சூப்பரா இருக்குல்ல. எல்லாமே வந்து ஒரு மாதிரி மலைமயர் இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பீச் பக்கத்துல இருக்கிற ஏரியாலாம் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ கடல் மட்டத்திலிருந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் எபோவ் சீ லெவல் தான் வந்து மொத்த சிட்டியுமே அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹில் மேல இருக்கிற சிட்டி மாதிரி தாங்க இருக்கு. ஆர்கே பீச் தான் வந்து நல்லா கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச்சா இருக்கிற பீச். மற்ற பீச்சஸ் எல்லாமே வந்து சுத்தியுமே பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். ஆர்கே பீச்சுக்கு வந்தாச்சு மக்களே. இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சீ ஃப்ரண்ட்ல இருக்கிற ரோட்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. உள்ளுக்குள்ள என்ட்ரானே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பீச் சைடு ஃபுல்லாவே வந்து பியூட்டிஃபிகேஷன் பண்ணி பீச் சைடு வாக்வே எல்லாம் போட்டு வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஆர்கே பீச் வந்து தனியா ஒரு vlog கவர் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுட் அவுட்லெட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஆர்கே பீச்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவா எடுத்து போடுறேன். ஆர்கே பீச்ல என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன டைமுக்கு வந்தா லைவ்லியா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு டீடைல்டா ஒரு vlog பண்றேன். இன்னொரு தனி vlog வந்து நம்ம சப்மரைன் மியூசியம், ஏர்கிராஃப்ட் மியூசியம், அதுக்கப்புறம் ஜெட் ஏர்கிராஃப்ட் மியூசியம் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கம்பைண்டா வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். ஏன்னா விசாகப்பட்டினத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். நம்ம கார்வார்ல பார்த்தோம் வார்ஷிப் மியூசியம், அதுக்கப்புறம் சப்மரைன் மியூசியம் எல்லாம் இது ஒண்ணுதாங்க யூனிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்கே பீச் வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம வந்த பஸ் பாருங்க. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஆனா சில சமயம் வந்து லேட் ஆகுது. கிட்டத்தட்ட ½ an hour ஒன்ஸ் பஸ் வர மாதிரி இருக்கு. சில டைம் வந்தா அட் அ டைம் வந்து 2-3 பஸ் ஒரே நம்பர்ல வருது. ஆர்கே பீச் ஏரியா வேற லெவல்ல இருக்குங்க. இதுதான் மெயின் பீச். நம்ம சென்னைக்கு மெரினா பீச் எப்படியோ அது மாதிரி விசாகப்பட்டினத்துக்கு ஆர்கே பீச் மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசாகப்பட்டினம் யாரடா பீச்ல இருந்து சிந்தியா பஸ் ஸ்டாப் வந்துட்டு அங்கிருந்து ஆர்கே பீச் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாதி விசாகப்பட்டினத்தை சுத்தி பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து வர்ற வீடியோஸ்ல நம்ம ஆர்கே பீச் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்க இருக்கிற சப்மரைன் நேவி மியூசியம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அந்த vlogsம் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம்
ஆர்கே பீச் விசாகப்பட்டினம் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.